ஹாய் டியர், இன்னைக்கு நம்ம பர்ஃபெக்ட் கிரவுன் ட்ராமாவோட 6வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோட இதோட முடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு வந்திருப்பா. அதுவும் இல்லாமல் ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் உன்னோட சைடே இருக்கேன், எனக்கு நீ எல்லாமே சொல்லிக் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ 2 பேருமே அங்கேருந்து நடந்து ஒன்றா வந்திருப்பாங்க. அதோட முடிச்சிருப்போம். ஸோ அது கட்டெனாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக ட்வைலைட் வே சேனல் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு நைட்டே ஆஃப்டர் பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதுக்காக ஹீரோயின் ரெடி ஆகிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான் விடாமல். அதுவும் இல்லாமல் லேட் ஆகுது போல். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு நல்லா அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருப்பாங்க. அப்போது ஹீரோ நசன்னு அவளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. ஹீரோயினுக்கெல்லாம் கடுப்பாயிடுச்சு. வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாள் அப்படின்ட்டு ஒரு கத்துறா. ஸோ இந்த மாதிரி ஷவுட் பண்ணும்போது அங்கே இருக்கிற எல்லாரும் அமைதியாகிடுறாங்க. அப்போது அகைன் பார்த்தீங்கன்னா ஹீரோ திரும்ப கூப்பிட்டே இருக்கா. அவருக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. திரும்ப அவன் கூப்பிடுவான் பாருங்க. இவளுக்கு கடுப்பாயிடுச்சு. இதை வர இருன்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு போவா. அவங்க தான் பிடிச்சி நிறுத்துறாங்க. இப்போது இந்த பிஏ வந்துட்டு ஹீரோயின் இன்னும் வரலையா, ட்ரெஸ் பண்ண லேட் ஆகுதா அப்படின்னு கேட்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் துணி மாற்றலை, தைச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்படி தான் இவங்க 2 பேரும் ஹீரோயின் வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஃபைனலாக ஹீரோயினு கதவை திறந்துட்டு வெளியே வர இவங்க அப்படியே பேனு பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் இன்னொரு பக்கம் இந்த குட்டி பையனும் ரெடி ஆகிட்டு இருக்கான். அந்த லேடி கேட்குறாங்க, இன்னைக்கு நீங்கள் அங்கே வர வேண்டிய அவசியமே இல்லை, ஏன் வரீங்க அப்படின்னு கேட்க, சித்தப்பா கூப்பிட்டாரு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து நிற்க. அப்போது இந்த குயின் இருக்கால அவளும், நீங்கள் வந்துட்டீங்களா, வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாளா. நீங்கள் கூப்பிட்ட அப்புறம் வராமல் இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு கையை கொடுக்க, இப்போ அவளும் பார்த்தீங்கன்னா அவனோட கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ என்னன்னு தான் புரியல. ஸோ இவங்க 2 பேரும் அப்படியே கீழே வர எல்லாரும் பார்த்தீங்கன்னா குயின் வராங்கன்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் மேலேயே பார்த்துட்டு இருக்க. அவளும் பார்த்தீங்கன்னா அந்த பிரசிடென்ட்டோட கையை பிடிச்சிட்டு அப்படியே கீழே வரா. இப்போது இவங்க 2 பேரும் இங்கே வந்துட்டுருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் ஹீரோவும் அப்படியே செம்மையாக ரெடியாகி வந்துட்டுருக்காங்க. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா இவங்கள தான் பார்த்துட்ருக்காங்க. அவ்வளோ அழகாக 2 பேர் நடந்து வந்துட்டுருக்க. அந்த குயினும் மியூசிக்கை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்ன அடுத்த செகண்டுக்கு இவங்க மியூசிக் அப்படியே ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாரும் பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அப்போது மியூசிக்கை ப்ளே பண்ண ஆரம்பித்ததுமே இவங்க 2 பேர் தான் ஃபஸ்ட்டு டான்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஸ்லோ மோஷன்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன டான்ஸுன்னு தெரியல. அப்போது இந்த குயின் பார்த்தீங்கன்னா அந்த பிரசிடென்ட் கிட்ட, நீ எதுவும் கவலைப்படாத, ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், அதுக்கு பதிலாக அவளை இன்வைட் பண்ண சொல்லி கேட்டான், அதனால தான் நானும் அவளை இன்வைட் பண்ணேன்னு சொல்லிட்டு குயின் சொல்லிட்டுருக்கா. ஸோ இப்போது இவங்க 2 பேரும் அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க. எல்லோரும் நம்மள தான் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டே இருக்க. ஸோ ரொம்ப ஸ்லோ மோஷன்லாம் நிறையா டான்ஸ் ஆடுறாங்க. இப்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட, நம்ம என்னதான் இதெல்லாம் பண்ணாலும் இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லுவாளா. அப்படின்னா நீ என்னை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முட்டி போட்டு ரிங் அப்படியே காட்டி ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்றான். எல்லாரும் அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு இருக்கிறாங்க சர்ப்ரைஸாக. பட்டு இந்த குயினுக்கு தான் அவ்வளோ ஷாக்காக இருக்குது. என்ன பண்ணிட்டுருக்கான், இவன் தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னான்ல, திடீர்னு எதுக்கு இப்படி ப்ரப்போஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. அந்த பிரசிடென்ட்டுக்கும் ஷாக்கு தான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நிறையா பட்டாசெல்லாம் வெடிக்க வச்சு ஹீரோயினுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியும் ப்ரப்போஸ் பண்ண, அவளும் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு கையை நீட்டுவா. இப்போது ஹீரோவோட அம்மாவோட மோதிரம் இதை பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு போட்டு விடுறான். இதெல்லாரும் வந்துட்டு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இந்த பிரசிடென்ட்டுக்கும் இந்த குயினுக்கும் தான் அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இந்த பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா சோகமாயிடுறான். அப்போது பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த குட்டி பையனும் அங்கே வந்து நிற்கிறான். இவன் தானே இப்போ கிங்கு. ஸோ இவன் வந்து அங்கே உட்காந்துருக்க. இல்லை வேணாம் எதுவும் சொல்லிடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குயின் தலையாட்ட, ஏன் அப்படின்னா நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா அந்த பையன்கிட்ட கேட்பாங்க பெர்மிஷன் மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பையனுக்கு முன்னாடி கீழே வந்து நின்றுக்கிட்டு, நீங்கள் எங்களை வாழ்த்த முடியுமா அப்படின்னு கேட்க, குயின் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லுவா. பட் இருந்தாலும் இந்த பையன் ரொம்ப ஹம்பிளாக, நான் உங்களை வந்துட்டு வாழ்த்துறேன், 2 பேரும் இதே மாதிரி ரொம்ப ஹாப்பியாக உங்கள் லைஃப்லாம் வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மெச்சூர்டாக இந்த வயசுலேயே அவங்க 2 பேர்த்த வந்துட்டு ஒரு அரசங்கிற முறையில் வாழ்த்த அவங்களும் பவ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் இத்தனை பேர்த்துக்கு முன்னாடி அவனும் வந்துட்டு அரசன் தானே இப்போ அந்த பையன். ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனால் இந்த குயினுக்கெல்லாம் செம்ம கடுப்பாகுது. ஸோ பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான். அப்போ பின்னாடியே குயின் வந்துட்டு, எப்படியாவது அந்த கல்யாணத்தை நிறுத்து, உன்னோட பவரை யூஸ் பண்ணுன்னு சொல்ல, அது எப்படி நான் பண்ண முடியும், இவ்வளோ பேத்துக்கு முன்னாடி அரசர் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் நான் வந்து நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்க, இப்போ இருக்கிற ஒரே வழி 2 பேத்துக்கு நீ மட்டும்தான், ஏதாவது பண்ணி கல்யாணத்தை நிறுத்த உன்னால் தான் முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க.
இப்போ அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயின் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த 3 பொண்ணுங்க அடிக்கடி ஹீரோயினை டேமேஜ் பண்ணுற மாதிரியே பேசிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு அப்படியே நைஸாக ஹீரோ கிட்ட வாழ்த்து சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி ஓகே இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணி இருக்கால்ல, ஸோ குயின் அவகிட்ட போயிட்டு அப்படியே கையை நீட்ட அவளும் பார்த்தீங்கன்னா கையை கொடுக்குறா. ஸோ டான்ஸ் ஆடுறதுக்கு இப்போ அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இவளுக்கெல்லாம் செம கடுப்பு. என்னையே ஏமாற்ற பார்க்குறியா, நீ என்கிட்ட என்ன சொல்லி அவளை இன்வைட் பண்ண சொன்ன, ஆனால் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி கோவமா பேசுகிறா. இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஹீரோ ஒரே வார்த்தையா என்கிட்ட அண்ணா செத்ததுக்கான ஒரு ப்ரூஃப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி பயம் ஆகிடுது. ஸோ பயத்தோடையே தான் இப்போ அவள் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறா. ஏன்னா ஹீரோ என்னோட அண்ணா எப்படி செத்தாங்கிற விஷயம் எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அப்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பிரசிடென்ட் தான் அப்படியே பாஸ்ட்டு ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். என்னன்னா இவன் உட்காந்துட்டு இருந்திருப்பான். அப்போ 2 பசங்க ஹீரோயினை வந்துட்டு யாரோ பூட்டி வச்சுட்டாங்க, அவள் எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் தான் ஓடி போயிட்டு காப்பாற்றுவான் லிஃப்ட்லேருந்து. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என் கூட வந்து சொல்லு, நான் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி கூட்டிகிட்டு போக என்ன ஏன் கூப்பிட்றேன்னு கேட்பான். ஏன்னா நான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, நீ சொன்னால் தான் நம்புவாங்கன்னு சொல்லவும் இப்போது அவன் பிடிச்சி அவள் கை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருப்பான் எக்ஸாம் எழுத வைக்க. இப்போ அதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு நீ நிஜமாவே நான் அகைன் ஏமாற்ற மாட்டேல அப்படின்னு கேட்குறான். ஏன்னா இவன் வந்துட்டு ஸ்டேட்டஸ்க்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பா. அப்போ ஹீரோயினும் இல்லை கண்டிப்பாக மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அப்படியே பேர் மாற்றி ஆடுவாங்க போல இருக்கு. அப்போது ஹீரோயின் கூட ஹீரோ போய் ஆடிட்டு இருக்கா. இதை பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அவன் ஒரு மாதிரி சோகமாக பார்க்குறத இந்த குயின் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்கா. என்ன கணக்குன்னு தான் தெரியலை. ஸோ இப்போது அகைன் பேர் மாறி வரும்போது ஹீரோயின் ஹீரோவே பார்த்துட்டு பிரசிடென்ட் கூட ஆடிட்டு இருக்கும்போது அவன் அகைன் கேட்குறான் ஏமாற்ற மாட்டலன்னு கேட்க இல்லை நான் ஏமாத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஸோ இப்படி தான் ஒரு வழியாக அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிருது. இப்போ ஹீரோயினும் வந்துட்டு ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு அந்த மோதிரத்தை பார்த்து ரொம்ப அழகாக இருக்குதுல்லன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க ஹீரோவும் அப்படியே ஹீரோயினை பார்த்து அழகாக தான் இருக்குது, ஆனால் இது ரொம்ப ஹெவின்னு அம்மா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்படி தான் இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பிஏ வந்துட்டு அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் அப்படியே கட் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த டாபி வந்துட்டு அந்த ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கா. எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியும்னு கேட்க ஏன்னா என்னோட அம்மா அப்பா ஃப்ளவர் ஷாப் வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாளா. அதுக்கு இந்த பிஏ பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் பூக்களோட வாரிசா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்போது டக்குன்னு ஹீரோயினும் அங்கே வர டாபி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய போஸ்டெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அதெல்லாம் எப்படி பிஆர்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட காட்ட அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போது டாபி ஹீரோயின் கிட்ட நாளைக்கு 10 மணிக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லுவாளா. அப்போது ஹீரோயினும் அப்படின்னா நான் இந்த ரிங்கை போட்டுட்டு போகட்டேன் அந்த இன்டர்வியூக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டே கேட்குறா. அவனும் உனக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிடுவானா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக அந்த ரிங்கை டாபி கிட்ட காட்ட அவள் தொட வருவா. தொடாத கண்ணில் மட்டும் பாருன்னு சொல்லிக்கிட்டு யாரையும் தொடக்கூட விட மாட்டேன்னு இவன் பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கை அப்படியே பொத்தி வச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ ஹீரோ இதெல்லாம் பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். என்ன அப்படின்னா ஹீரோயின் சொல்லியிருப்பா இவ்வளோ பேர் இருந்தும் கூட உன்னோட அம்மா ரிங்கு உன்கிட்ட இருக்குன்னா அவங்களுக்கு நீ தான் ஃபேவரட்னு நினைக்கிற அப்படின்லாம் சொல்லியிருப்பா. அதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்போ ஹீரோயினோட அண்ணா பார்த்தீங்கன்னா இதை நியூஸில் கேட்டுட்டு அப்படின்னா இப்போ நான் அஃபிஷியலாக பிரின்ஸோட பிரதர் இல்லை கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக இருக்கான். இப்போ அப்படியே தான் இந்த சீன் கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா குயினோட அப்பா வந்துட்டு எதுக்காக அதுக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது கல்யாணத்துக்கு தான். அப்போ குயினும் எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாளா. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் இதுக்கப்புறம் அப்படின்னு கேட்க அதுவும் இல்லாமல் இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ இந்த குயின் வந்துட்டு ஏன்னா அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் அரசர் செத்து போனார்ல அதோட ஏதோ ஒரு ஆதாரம் அவன்கிட்ட இருக்குன்னு என்கிட்ட சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவ அப்படியே யோசிச்சு பார்க்குறா. என்னன்னா அவன் தான் வந்துட்டு அவனோட பதவி எல்லாத்தையும் யானுக்கு எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எழுதி சீல் வச்சுருப்பான். இவளுக்கு அது பிடிக்கல. அப்போது உன்னோட பதவியை நீ அவனுக்கு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு மாதிரி திட்டிட்டு அதை பார்த்தீங்கன்னா அப்படியே பிடுங்கி எரிச்சிருப்பா. அதுவும் இல்லாமல் அந்த இடத்த மொத்தமாக தீய வச்சு விட்டு இருந்திருப்பா. இப்போ அதுதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அரசரும் இறந்து போயிருப்பான் அந்த தீயில கருகி. ஸோ இந்த இடத்துல நடந்த ஒரு விஷயத்தோட ஆதாரம் ஏதோ ஒன்று ஹீரோ கிட்ட இருக்குது. அதை தான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சொல்லியிருப்பான் பார்ட்டியில். இப்போ அதை அப்படியே இவன்கிட்ட இவ சொல்ல இப்போ இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது இந்த குயின் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல நடக்கட்டும் கல்யாணம், இந்த ஹீரோயினா ஹீரோவோட வீக்னஸாக இருக்க போகிறா, அது நமக்கு சாதகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா தான் ஒரு மாதிரி செம கடுப்பில் உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் இப்படி ராயல் ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணி போகிறது அவருக்கு விருப்பமே இல்லை போல இருக்குது. ஸோ அதனால் அவர் ஒரு மாதிரி உட்காந்துருக்க. இப்போது ஹீரோயினோட அண்ணா அண்ணி வந்துட்டு அவளோட ரிங்கெல்லாம் அப்படி தொட்டு பார்த்துட்ருக்காங்க. அவளுக்கு இது பிடிக்கவே இல்லை. பட் இருந்தாலும் ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துட்ருக்கா. ஸோ ஹீரோயினோட அண்ணா அவகிட்ட உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படியே சோகமாயிடுறா. என்ன சொல்கிற,
இறந்து போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி சோகமாக அப்படியே உட்காந்துருப்பான்னு பார்த்தா அடுத்த செகண்டுக்கு அவனை நான் தான் என் கையால் கொல்லணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு முன்னே எவன்டா கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனில் கத்திக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற சோஃபாவை பார்த்தீங்கன்னா நாங்கள் நகன்னு குத்திக்கிட்டு இருக்கா. ஸோ அவ்வளோ கோவம் வருது. இப்படி இவ பண்ணிக்கிட்டு இருக்க டாபி டக்குன்னு அங்கே வந்துட்டு உங்களுக்கு டைம் முடிஞ்சு நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனோட அண்ணா அண்ணியை சொல்ல, என்னையே நீ வெளியே போக சொல்கிறியா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே போயிட்டுருக்கான். ஸோ அவன் போனதுக்கப்புறமா ஹீரோயின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் ரெடியாக இருப்பா. அவங்களும் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வந்து கேள்வியெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் எப்போ ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்க இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைம்லேயே மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் சொல்கிறா, இந்த மாதிரி ஸ்கூல் டைம்லேயே மீட் பண்ணோம், பட் அந்த டைம்லலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வேறு என்ன உங்களுக்கு வந்துட்டு அவர்கிட்ட பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், அதாவது அவரை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு ஓவர் ப்ரொடெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா எல்லா இடத்துலையுமே டக்குன்னு அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஓடி வந்துடுவான் சீக்கிரம். அதனால அதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்த்துட்டு அவர் ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முழு இன்டர்வியூலையும் பார்த்தீங்கன்னா அவளோட கையில் இருக்கிற அந்த மோதிரம் தெரிகிற மாதிரியே தான் பேசுவா, சிரிப்பா. அந்த கையை பார்த்தீங்கன்னா அந்த மோதிரம் தெரிகிற மாதிரியே காட்டிக்கிட்டு இருப்பா. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் இருக்குல்ல, இதை கொண்டு வந்து ஹீரோ கிட்ட அவனோட பிஏ கொடுக்க அவனும் வாங்கி அதை பார்க்குறான். ஸோ அதை வாங்கி பார்க்கும்போது அதில் ஃபோட்டோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவள் அந்த ரிங்கை காட்டிக்கிட்டே தானே இருப்பா. ஸோ அதை அப்படியே பார்க்கவும் இவனுக்கு சிரிப்பாக இருக்குது. ஸோ இவனும் சிரிச்சுட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ அப்படியே அடுத்த சீனில் ஹீரோனோட கார் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அந்த ப்ரைவேட் ரெசிடென்சி இருக்குல்ல, அங்கே போய் நிற்குது. இவளை பார்த்தா அடுத்த செகண்டுக்கு அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் இவளை ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அப்படியே ஓடி வராங்க. அதுவும் இந்த மெயினாக ஒருத்தர் இருப்பான்ல, இவனுக்கு தான் அவளை ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஓடி கையை தூக்கிட்டே ஓடி வர ஹீரோயின்னு பார்த்தீங்கன்னா கையை விரிச்சிட்டு வந்து நிற்கிறா. ஏன்னா இவளும் அவங்கள எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பா. இப்போ இவ வந்ததுமே ஓடி வந்து எல்லாரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படி தான் ஃபைனலாக எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அப்போது டாபி அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்க, இது யாருன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போது ஹீரோயின் வந்துட்டு அவள் தான் என்னோட எல்லாமே அப்படிங்கிறவ லைக் ரைட் ஹேண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயோட திங்ஸ் எல்லாம் ஒரு பொண்ணு எடுத்து வைக்கும்போது ஒரு பேக்கை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருப்பா. ஹீரோயினும் ஃபோன் பேசிகிட்டே உனக்கு அது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க அதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பேக்கை வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்போ அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் என்னன்னா, பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறமா டாபி வந்துட்டு நானும் உங்கள் கூடயே வரேன், நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி இருந்தா, ஏன்னா தனியாலாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு துணைக்கு கூட வரேன்பா. ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ இந்த டே அப்படியே ஸ்கிப் ஆகுது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் அவளோட கல்யாண விஷயம் பேசுறதுக்காக அந்த பேலஸ்க்கு டாபி கூட போயிட்டுருப்பா. அப்போது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டும் வந்து நிற்கிறான். அவனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்யாணத்துக்காக முடிவெடுக்கணும்ல, ஸோ அதுக்காக வந்திருப்பான். நீங்களும் வந்திருக்கீங்களான்னு கேட்க ஆமாம் என்னோட முடிவு வேணும்லன்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் வராங்க. அப்போ ஹீரோ கிட்ட ஹீரோயின் வந்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே இவன் ஆல்ரெடி புக்கு படிச்சுட்டு இருந்திருப்பான். உடனே அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிமிர்ந்து உட்காந்து கொஞ்சம் அப்படியே சீன் போடுற மாதிரி புக்கு கையில் வச்சுட்டு லைட்டாக சிரிச்சிட்டு இருப்பான். அப்போ கூடவே பிரசிடெண்ட்டும் வராங்கன்னு சொல்கிறத கேட்டதுமே அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு அவனுக்கு. அப்படியே புக்கை மூடி பக்கத்தில் வச்சுட்டு கம்முன்னு உட்காந்துக்கிறான். இப்போ 2 பேரும் பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க. ஹீரோக்கு கோபமாக இருக்குது, ஒரு மாதிரி ஜெலஸாக இருக்கான். 2 பேரும் ஒன்றா வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போது பிரசிடெண்ட்டு தான் இல்லை இப்போதான் இங்கே தான் வெளியே மீட் பண்ணோன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த மூஞ்சில் சிரிப்பே வருது. இதில் ஒரு அல்ப சந்தோஷம் அவனுக்கு. இப்போ வெளியே பார்த்தீங்கன்னா இந்த டாபி பொண்ணு எல்லாரும் பிஸியாக ஏதாவது ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கா. இவன் அவளை பார்த்ததுமே அவகிட்ட வந்து பேசுறதுக்காக ஏதோ வந்து சும்மா அப்படியே கொஞ்சம் கடலை போடுவாங்களே அந்த மாதிரி ஏதோ ட்ரை பண்ண கரெக்டாக இந்த லேடி வந்து அந்த இடத்த குறுக்க நின்னுறாங்க. ஸோ அவங்க வந்ததை பார்த்து அடுத்த செகண்டுக்கு தலை தெரிச்சு ஓடிடுறான். அந்த இடத்துல நிற்க கூட இல்லை. எல்லாத்துக்கும் செம சிரிப்பாக இருக்குது. அவன் ஏன் வந்தான்னு இவங்களுக்கு தெரியும், டாபிக்கு தான் தெரியல. ஸோ அவன் இப்படி தெரிச்சு ஓடுறதை பார்த்துட்டு எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே தான் உள்ளே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு இருப்பா. அப்போது இந்த பிரசிடென்ட் ஏதோ ஒன்று சொல்ல அவள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதை ஸ்பிளிட் பண்ணிடுவா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா டிஷ்யூ கொடுக்கலான்னு எந்திரிச்சா அந்த பிரசிடென்ட்டே அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கெல்லாம் ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹீரோயின் கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்க நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த பிரசிடென்ட்டை பார்த்தீங்கன்னா 3 வருஷம் தானே, அப்புறம் டிவோர்ஸ் பண்ணிடுவீங்கள்ல அப்படிங்கிறான். ஹீரோக்குன்னா கடுப்பாயிடுச்சு. இது எப்படி இவனுக்கு தெரியும்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினும் அது வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த சீன் நீங்கள் கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இவ்வளோ டென்ஷன் பண்ணிட்டு இருப்பாளே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்துட்டு வழக்கம் போல் வம்பிழுக்க. அப்போது ஹீரோயினோட அண்ணி பார்த்தீங்கன்னா நீ சொல்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, ஹீரோயின் என்ன அவளோட அம்மா மாதிரி பாப்பா அப்படின்னு சொல்லி உருட்டிக்கிட்டு இருக்கா. இப்போ அப்படியே அடுத்த சீனில் பேலஸில் தான் ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ எதெல்லாம் சொல்லணும் எதெல்லாம் யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டுக்கலாம், அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இவங்களும் ஏதோ எழுதிட்டு இருக்க, எதுவுமே ஒத்து வர மாட்டேங்குது. ஸோ 2 பேரும் மாற்றி
கண்டிஷன் போட்டுக்கிட்டு இருக்க 2 பேத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று ஒத்தே வரலை. இவளுக்கு பிடிச்சா அவனுக்கு பிடிக்கல, அவனுக்கு பிடிச்சா இவளுக்கு பிடிக்கல. இப்படி அவங்க பேப்பரில் எழுதிட்டு இருக்க டக்குன்னு இந்த குயின் வேற வரான்னு சொல்லுவாங்களா. உடனே 2 பேரும் அந்த பேப்பரெல்லாம் எடுத்து அப்படியே மடக்கி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒளிய வைக்கிறாங்க. ஸோ அதுவும் தூரமாலாம் கிடையாது, ஒரு நோட்டுக்குள்ளே தான் வச்சு அப்போதைக்கு ஒளிய வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பேப்பரெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இப்போ உள்ள வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, ஹீரோட கையை பார்த்தீங்கன்னா டைட்டாக பிடிச்சிக்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. அப்போது இந்த குயினும் உள்ளே வருவாங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் கையை பிடிச்சிட்டு இருக்கிறதே பார்க்குறாங்களா. ஸோ ஹீரோயின் அதை நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு கையை விட்டுட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பவ் பண்ணி விஷ் பண்ணுறா. ஸோ அந்த குயினும் சரி ஓகே, நான் எதுக்காக வந்திருக்கேன்னா நம்ம இன்னைக்கு ஒன்றா டின்னர் சாப்பிடணும், அதுக்காக தான் சொல்கிறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட, எது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு விருப்பமில்லை, ஹீரோக்கு விருப்பம் இல்லை. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் அடிக்கடி ஒன்றாவே தான் இருக்காங்க. ஸோ டாபி வந்துட்டு டைமே கிடைக்காது, அவள் டைம் கிடைக்கும்போது டக்கு டக்குன்னு சாப்பிட்டு எந்நேரம் ஃபோன் பேசிட்டு வேலையாகவே தான் இருப்பாள். ஸோ 2 பேரும் இவங்களோட வேலைகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது இவன் சும்மா இருக்காமல், ஆமாம் உங்களுக்கு எந்த மாதிரி டைப் பசங்களை பிடிக்கும் அப்படின்னு கேட்க, அவள் டாபி பார்த்தீங்கன்னா முழிக்கிறா. அவள் அமைதியாக இவனை பார்த்துட்டே இருக்கா. ஏன்னா அவளுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஐடியாவே இல்லையா, இல்லை இவளுக்கு எந்த ஒரு ஐடியல் டைப்பும் இல்லையா அப்படின்னு தெரியல. ஸோ அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்கா. இப்போ அப்படியே தான் இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லோரும் ஒன்றா சாப்பிடுவாங்க. அப்போது குயின் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊற்றி கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஹெவியாக ஊற்றி கொடுக்குறா. இவ்வளோ வாங்கி குடிச்சிட்ருக்க. ஒரு கொஞ்ச நேரம் தான் இந்த குயின் வந்துட்டு குடிச்சிட்டு நல்லா ஏதோ பேசிகிட்டு இருக்கா, பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு பிடிக்கவே இல்லை, ஹீரோயினுக்கும் பிடிக்கவே இல்லை தான். அப்போது இந்த குயின் பார்த்தீங்கன்னா உன்னோட அப்பா அண்ணா எல்லாரும் இருந்திருந்தாங்க அப்படின்னா இப்போ நீ பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறியா? முதல்ல நீ உன்னோட இஷ்டத்துக்கு ஆடி இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அவனை டென்ஷன் ஆக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஹீரோக்கெல்லாம் செம்ம கடுப்பாகுது. ஹீரோயினோ அமைதியாக இரு அப்படிங்கிற மாதிரி அவன் கையை தட்டிக்கிட்டே இருக்க. ஆனாலும் இந்த குயின் சும்மா இல்லாமல் நசன்னு பேசிகிட்டே இருப்பாளா. ஹீரோயினுக்கே பொறுமை இல்லை. டக்குன்னு எந்திரிச்சு நின்று, இந்த அரண்மனையோட கேட்டை சாத்துற டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால நாங்கள் அதுக்கு முன்னாடி கிளம்பணும், நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோன்னு சொல்லிட்டு கோவத்திலேயே இருந்தாலும் கூட சிரித்த மாதிரி பேசிட்டு அங்கே இருந்து ஹீரோ கையை பிடிச்சி நல்லா தரன்னு கூப்பிட்டுட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக நடந்து வந்துட்டுருக்கா. அவன் பார்த்தீங்கன்னா மெதுவாக போன்னு சொல்ல அவளுக்கு இருக்கிற கோவத்தில் ஃபாஸ்ட்டாக இழுத்துட்டு தான் வந்துட்டுருப்பா. அப்போது இவனும் நில்லு அப்படின்னு சொல்லுவானா. அப்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எனக்கு வர கோவத்துக்கு அவள் பேசுறதுக்கு இந்நேரம் அப்படியே அடிச்சு பல்ல அடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துற மாதிரி பேச, அவனும் வாய் வந்துட்டு பொத்திக்கிட்டு சும்மா இருவா போகலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து அப்படியே கூப்பிட்டு போகிறான். என்னன்னா இவனுக்கும் இன்னைக்கு இங்கே இருக்க பிடிக்கலையா, அதனால என்னையும் கூடயே கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போது 2 பேரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புவாங்க. ஸோ காரில் போயிட்டுருப்பாங்களா. அப்படி காரில் போகும்போது இவன் தான் ட்ரைவ் பண்ணுவான். ஸோ மாதிரி சிரிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்ருக்க. ஹீரோயினும் கேட்குறா, அம்மா நீ ஏன் சிரிச்சுட்டே வண்டி ஓட்டிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஏன்னா எனக்கு கார் ஓட்ட பிடிக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லுவானா. இவளும் ஏன் அப்படின்னு கேட்க ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏன்னா வண்டி ஓட்டுறதுக்கெல்லாம் என்ன அலோவ் பண்ண மாட்டாங்க, அதனால எனக்கு கார் ஓட்ட பிடிக்கும், காரில் போகும்போது ஏதோ எனக்கு பறக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவான். அப்போ இவளும் அப்போ நான் நிஜமாக பறக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வர. இவன் பார்த்தீங்கன்னா இதை நீ ரெண்ட்டுக்கு வாங்கியிருக்கியா இந்த போட்டுன்னு கேட்குறான். ரெண்ட்டுக்கா, இது என்னோட போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அழகாக பார்த்தீங்கன்னா ஓடி வரான். ஸோ அரசர் பார்த்தீங்கன்னா ஓடக்கூடாது போல், அவன் இப்போ பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டுருக்கா. இன்னொரு பக்கம் இந்த குட்டி அரசர் பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடிக்கிட்டு இருக்காரு பேலஸில். ஆசையாக ஓடி வந்து உள்ளே பார்த்தா ஹீரோ காணோம். அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் இங்கே இருக்காங்கன்னு கேள்விப்பட்டதான் பார்க்கறதுக்காக ஆசையாக ஓடி வந்திருப்பான். ஆனால் அவங்க இங்கே இல்லை. பையன் பார்த்தீங்கன்னா பொக்குன்னு போயிடுறான். அப்படின்னா அவங்க 2 பேரும் இங்கே இல்லையா, சரி விடுங்க நான் அவங்கள பார்க்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறான். சரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் இங்கே பேசிகிட்டு இருப்பாங்கல்ல போட்டில். இவளும் வந்துட்டு ஏதோ ஒரு பழத்தை எடுத்து அவன் வாயில் போட, அவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு துப்பிடுறான். நான் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவானா. அதான் இங்கே யாரும் இல்லைல்ல, உனக்கு என்ன பிடிக்குதோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னதுக்கு அப்புறமா அவனும் வந்துட்டு அந்த பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா ஸ்வீட்டெல்லாம் இருக்குது, அது வேணும்னு சொல்லிட்டு கையை காட்ட ஹீரோயினும் அதை எடுத்து அப்படியே கையில் கொடுக்குறா. அவனும் ஜாலியாக அதை சாப்பிட்டு இருக்கான். ஸோ இப்படி சாப்பிட்டு ஒரு கொஞ்ச நேரம் கூட இல்லை, அடுத்த சீனுக்கெல்லாம் அப்படியே வெளியே வந்து நின்றுட்டு வாமிட் எடுத்துகிட்டு இருக்கான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா போட் சிக் போல். ஸோ அதனால அப்படியே வாமிட் எடுத்துகிட்டு இருக்க. ஹீரோயினும் அதை நான் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கையில் நூலை சுற்றி கையில் வந்துட்டு ஊசி வச்சு குத்த பார்க்க அவனுக்கு பயமாக இருக்குது, கையை விருக்குன்னு எடுத்துக்கிறான். அவளும் குத்தியே தான் தீரணும், அப்போ தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கையை பார்த்தீங்கன்னா குத்தி விட்டுருவா. ஸோ இப்படி தான் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் வெளியே கூட்டிகிட்டு போகிறா. வெளியே கூப்பிட்டு போயிட்டு இந்த டைட்டானிக் படத்துலலாம் நிற்பாங்கள்ல, அந்த
மாதிரி கையை நீட்டி இப்படி நின்னா நல்லா பறக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு நிற்க ஹீரோவும் பார்த்தீங்கன்னா விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சிட்டு இருப்பான். ஆனால் ரொம்ப நேரம் இவளே முன்னாடி நின்றுட்டுருக்க. நீ என்ன தானே பறக்க வைக்கிறேன்னு கூப்பிட்டு வந்த, நீ மட்டும் நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்பானா. ஆமாம்ல, சரி சரி முன்னாடி வான்னு சொல்லிட்டு இவ இந்த பக்கம் வரும்போது ஒரு மாதிரி ஸ்லிப் ஆகிடுது. அப்போ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்படி கீழே விழுக போக ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சி அந்த பக்கம் இழுத்துப்பான். அதனால பார்த்தீங்கன்னா தண்ணியில் விழுகிறதுக்கு பதிலாக இந்த பக்கம் விழுந்துடுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ முதல்ல விழுக ஹீரோயின் வந்துட்டு அவன் மேலே விழுந்துருவா. எந்திரிக்கலான்னு பார்த்தா அவன் விடாமல் டைட்டாக பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிறான். அவளும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. இப்போ அப்படியே அடுத்த சீனில் ஹீரோயின் வந்துட்டு ஏதோ டான்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும்ல, அதுக்காக அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஏதோ கோமாளித்தனம் பண்ணிவிட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு கூட ஆட சொல்லி கையை காட்ட அவனும் பார்த்தீங்கன்னா அவள் கூட சேர்ந்து ஆடிட்டு இருப்பான். ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்படி டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்துட்டு இப்போ அந்த போட்டில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிஸ் பண்ணியிருப்பாங்களா. ஸோ அது வந்துட்டு ஞாபகம் வந்துட்டே இருக்க ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. பட் இருந்தாலும் அப்படியே முடிஞ்ச அளவு ஐ கான்டாக்டை அவாய்ட் பண்ணிடுறாங்க. அந்த கண்ணை பார்த்துக்கிட்டா தானடா ஆக்வர்டாக இருக்கும், நான் பார்த்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் பார்த்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி தான் இவங்க ரெண்டு பேருமே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறேங்கிற பேரில் அப்படியே க்யூட்டாக டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க அடியா. ஸோ இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே விளையாட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே டடா.